நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த 2 மாங்காய் வச்சு மேங்கோ பார் செய்ய போகிறோம். இந்த 2 மாங்காயும் கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு கடாயில் போட்டு மாங்காய் வேக வைக்கணும். வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழவாக வெந்துட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மாங்காயை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது ஒரு கடாயில் வச்சு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு 300 கிராம் சர்க்கரையை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் போல் உப்பு, இது காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, தனி மிளகாத்தூள், உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு திக்காகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக போட்டு ஆற வச்சு எடுத்துக்கணும். 2 தட்டில் நெய் தடவிட்டு அதில் கொட்டி வச்சுருக்கிறேன். இது ஒரு நாள் பூரா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்தோம்னா அப்படியே அழகாக படலாம், அப்படியே பத்தையாக தட்டில் ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது காய வச்சுட்டு பார்த்துக்கலாம். மேங்காய் பார் நல்லா காஞ்சிடுச்சு. இது அப்படியே அழகாக அப்படி வருது வரும். பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு பீஸு அவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க. இப்படி நல்லா சாஃப்டான 90s ஒரு மேங்கோ பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இனிப்பு, புளிப்பு, காரம் நிறைந்த ஒரு மேங்கோ பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.